வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மங்கா பேர் மிட்டமை ஜிராய்கே ஒசனா நஜிமி நோ ரெனாய் ஸ்டோரி, அ லவ் ஸ்டோரி அபவுட் அ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஹூ லுக்ஸ் லைக் அ லேண்ட்மைன் கேர்ள். இதோட ஆத்தர் அண்ட் ஆர்டிஸ்ட் பேர் டெட்டோ. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக எத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை பார்க்குறேன். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ஹினாமி, உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். உன்னை கடைசியாக பார்த்ததை விட இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்க. நம்ம இங்கே பேச வேணாம், நல்லா குவைட்டான பிளேஸுக்கு போகலாம் வான்னு திடீர்னு அவன் முன்னாடி வந்து பொண்ணு சொல்ல, குழப்பத்தில் இருக்க எம்சி. இல்லை, நீங்கள் வேற யாரும் ஒன்று என்னை தப்பாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, நான் போயிட்டு வரேன்னு போக ட்ரை பண்ணுறான். அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. எம்சி அங்கேருந்து கிளம்ப அவனை விடாமல் அவன் பின்னாடி மூச்சு வாங்க ஓடி போய் ஒரு வழியாக அவனை பிடிச்சிட்டேன். இப்படி விட்டுட்டு ஓடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி, நல்லா என்னை பாரு, உன்னால் என்னை ரெகக்னைஸ் பண்ண முடியலையான்னு இனாமி கேட்குறா. ஐ எம் சாரி, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியலன்னு எம்சி சொல்கிறான். இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு ஓடி வந்ததில் இனாமிக்கு பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிக்குது. அவன் மயங்கி கீழே விழ, இரு என்னாச்சு அப்படின்னு எம்சி பதறான். மயங்கி போன இனாமியை நம்ம எம்சி முதுகில் உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறான். அவன் தூக்கிட்டு போக மயக்கத்தில் இருந்து பொறுமையாக வெளியில் வர இனாமி எம்சி அவளை தூக்கிட்டு போகிறத பார்த்ததும் ஷாக் ஆகி கத்த அவளை இறக்கி விட்டுடுறான். குழப்பத்தில் இருக்க இனாமி, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எதுக்கு இங்கே வந்தேன், இது மோட்டல் ஏரியாவில். அப்போது இங்கே என்ன? இனாமி குழப்பத்தில் இருந்தாலும் லைட்டாக ப்ளஷ் ஆக, நான் என்ன பண்ணேன், நான் ஓடி வந்ததுனால இப்போ ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்கேன், இங்கே பக்கத்தில் வாஷ்ரூம் ஏதாவது இருக்கும் தானே இனாமி அவனை கேட்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாத எம்சி முழிச்சிட்டே இருக்கேன். பக்கத்தில் இருக்க பார்க்கை காட்டி, நான் உன்னை அந்த பார்க்குக்கு தான் கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணேன், நீ திடீர்னு மயங்கி விழுந்துட்ட. அங்கே வேற எல்லாம் நடந்து போக ஒரே கூட்டமாக இருந்துச்சு, அதான் காலியான இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலாம்னு உன்னை தூக்கிட்டு வந்தேன்னு இனாமிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஓ அப்படியா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ், இந்த டீ வாங்கி தந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்னு இனாமி சொல்லி, அப்புறம் என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உன்னை ஃபாலோ பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடு, ஐ எம் வெரி சாரி, இப்போ தான் எனக்கு புரியுது, இன்னும் வேறு யாரும் ஒன்று நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு இனாமி சொல்கிறா. எனக்கு டீ வாங்கி தந்ததுக்கு இந்த சேஞ்சை வச்சுக்கோன்னு இனாமி தரேன். இல்லை, அதெல்லாம் வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணுறேன் எம்சி. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீ ரியலைஸ் பண்ணதே எனக்கு போதும், அப்போ நான் கிளம்புறேன்னு எம்சி போக, அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை கண்டிப்பாக நீ கண்டுபிடிச்சிருவான்னு எம்சி சொல்கிறான். இனாமி அவனுக்கு டாட்டா காட்ட அவள் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. அழுதுகிட்டே அவன்கிட்ட ஓடி போய் அவனை பிடிச்சி, இல்லை இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கண்டிப்பாக இல்லை, அது போய் தானே, நான் உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், எவ்வளோ நாள் தெரியுமா, எனக்காக வெயிட் பண்ணவேன்னு நீ தானே சொன்ன, நம்ம சீக்ரெட் பேஸில் ஒன்றா வாழலான்னு நீ தானே ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு மனசில் நினச்சி பார்க்குறா. அவனுக்கு என்ன சுத்தமாக ஞாபகம் இல்லை. அவன்கிட்ட என்னோடய ஃபீலிங்ஸை நான் கன்ஃபர்ஸ் பண்ணாலும் அவனுக்கு என் மேலே கோவம் தான் இன்னும் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, அவன் என்ன ஒரு மென்டல் நினைக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு எம்சி வாங்கி கொடுத்த டீயை பார்த்துட்டு அவ்வளோதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ணுறா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.